ரவுடியை வெட்டி கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்தவர் ஜிகர்தண்டா கடையில் வேலைக்கு சேர்ந்து பணிபுரிந்து வந்த நிலையில் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். கொலை செய்த இளைஞர்கள் காவல்துறையினர் பிடிக்கும் போது வழுக்கி விழுந்து பரிதாபமாக மாவுக்கட்டு. அடுத்த களிமேடு பகுதியை சேர்ந்தவர் 27 வயதான ஸ்ரீராம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாதாக்கோட்டையைச் சேர்ந்த ரவுடி சின்னா என்கிற பிரின்ஸ் லாரா என்பவரை கொலை செய்த வழக்கில் ஸ்ரீராம் முக்கிய குற்றவாளி. இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை மங்களபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஜிகர்தண்டா கடையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அவர் பணியில் இருந்த போது இரவு 8 மணி அளவில் கடையில் ஸ்ரீராமின் அலறல் சப்தம் கேட்கிறது. தாவி குதித்து இறங்கி ஓடிய போது அவரை பின்தொடர்ந்து சென்ற 6 பேர் கொண்ட கொலைவெறி கும்பல் ஸ்ரீராமை சரமாரியாக வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு தப்பிவிடுகிறது. சம்பவ இடத்திலேயே ஸ்ரீராம் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் நேரில் விசாரணை மேற்கொண்டு மக்கள் நடமாட்டம் மிகுந்த பரபரப்பான சாலையில் கொலை சம்பவம் நடந்த நிலையில் முன்னர் கொலை செய்யப்பட்ட பிரின்ஸ் லாராவின் ஆதரவாளர்களான ஜீவா, தனுஷ் ஆகிய 2 பேரை பிடிக்க முயன்ற போது தப்பியோடி அவர்கள் கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவர்கள் இருவரையும் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். டாக்ஸி கார்களை எதுக்கு உள்ளூருக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தனியார் டாக்ஸி கார்களை உள்ளூர் வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறை பிடிச்ச சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வண்டிக்கு போறதுக்கு 10 காசு என்னாச்சு அவங்க வந்து எங்க வாடகை என் வண்டி எடுத்து நான் கோயம்புத்தூர் போக முடியுமா? என் வண்டி எடுத்து நான் பெங்களூர் போக முடியுமா? தனியார் டாக்ஸியால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா வாடகை கார் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில எக்கச்சக்கமான வாடகை கார்கள் இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம மீட்டர் ஆட்டோக்களும் செயல்பட்டு வருது. சுற்றுலா வாகனங்களும் இயங்கிட்டு வருது. சிலர் சொந்தமா வாகனங்களை இயக்கிட்டு வராங்க. சிலர் வாடகை